வெல்கம் டு அவர் சேனல் அந்தாராஜன் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்டீரியர் டிசைனை வாஸ்துப்படி எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். தூண்கள். வீட்டில் இருக்கிற தூண்கள் எப்பவும் இரட்டைப்படை எண்களில் இருக்கணும். வாஸ்துப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தூண்கள் இருந்தால் நிலையான வருமானம் வராமல் போகலாம். பில்லர் சரியான இடத்துல வைக்கலைன்னா அது வீட்டோட ஸ்ட்ரக்சரல் எனர்ஜியை பாதிக்கும். சமையலறை. வாஸ்துப்படி தென்கிழக்கு திசையில் அக்னிமூலை அமைஞ்சிருக்கு. எனவே சமையலறை கட்டுவதற்கு தென்கிழக்கு மூலை உகந்தது. சமைக்கும்போது கிழக்கு நோக்கி சமைக்கணும். இது வீட்டுக்கு நேர்மறை சக்தியை கொண்டு வரும். கழிவறை. கழிவறையில் பேசின் வைக்கும்போது வடக்கு அல்லது தெற்கு நோக்கி வைக்க வேண்டும். கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருப்பது எதிர்மறை சக்தியை கொண்டு வரும். எனவே அந்த திசைகளை தவிர்ப்பது நல்லது. காலியிடங்கள். காலியிடங்களை வீட்டில் சரியான இடத்தில் அமைக்க வேண்டும். வாஸ்துப்படி தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் காலியிடம் இருந்தால் நல்லது. தவறான இடத்துல காலியிடம் அமைத்தால் வருமான இழப்பு மற்றும் நேர்மறை சக்தியை கொண்டு வரும். படுக்கை அறை. படுக்கை அறையை தென்மேற்கு திசையில் அமைத்தால் அது நிலைப்புத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும். பெட்டின் தலைப்பகுதி தெற்கு திசையில் அமைத்தால் நல்ல உறக்கம் மற்றும் நேர்மறை சக்தியை அளிக்கும். முக்கியமாக பெட்டை எப்பவும் பீமிற்கு கீழே அமைக்க கூடாது. அது எதிர்மறை சக்தி மற்றும் அழுத்தத்தை உருவாக்கும். மற்ற வாஸ்து பற்றிய வீடியோக்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.